ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இது என்ன வீடியோனா, என்னடா சிரிச்சுக்கிட்டே பேசுங்கன்னு நினைப்பீங்க. வெளியே சிரிக்கிறேன், உள்ள அழுவுறேன். அப்படி தான் என் நிலமை. என்ன நிலமை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மற்ற சொல்லிடுமா உன் நிலமை அப்படின்னு. எல்லாருக்குமே இந்த நிலைமை இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். அது என்னன்னா, எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்துடாது இல்லையா. ஒரு சில கஷ்டம் கடவுள் வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துகிட்ருக்கு. எனக்கு சொல்லப்போனால் 2 கஷ்டம்னு சொல்லலாம். 3 கஷ்டம் இருக்குது. ஒன்று என்னன்னா, என் பிள்ளைக்கு வந்து சளியும் காய்ச்சலும் வந்துச்சு. நேற்றுக்கிழமை போயிட்டு வந்திருக்கேன். மாத்திரைலாம் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்பப்போ வந்து ஹீட்டாக இருக்குது உடம்பு வந்து. ஆனால் சளி வந்து இருக்குது. அதனால் அது ஒரு கஷ்டம். அது கஷ்டம்தான் நமக்கு. நம்ம பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு மனசு எப்படி இருக்கும், பாரமாக இருக்கும்ல. அது ஒரு கஷ்டம். 2வது கஷ்டம் என்னடானா, என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாதிக்கம் எல்லாமே அப்படியே செலவாயிடுது. என்னன்னே தெரியல. இப்போ விலைவாசி எல்லாமே கூடி போச்சு. எவ்வளோ சம்பாதிச்சாலுமே காண மாட்டேங்குது. எல்லாருக்குமே அப்படி தான். அது ஒரு காரணமாக. அப்புறம் இன்னொரு காரணம் என்னடானா, நம்மளை வந்து வீட்டில் இருந்து போக சொல்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து அதை தான் நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. எதுக்கு அப்படின்னா, 15ஆம் தேதி நமக்கு வாடகை கொடுக்கணும், சரியா. நம்ம வந்து எப்பவும் 15ஆம் தேதி கொடுக்க மாட்டேன். நான் வந்து 22ஆம் தேதி தான் கொடுப்பேன். எப்பவும் ஒரு வாரம் தள்ளி அப்போந்தான் கொடுப்பேன். அப்படி வந்து 22ஆம் தேதி வந்து நமக்கு தீபாவளியா, 20ஆம் தேதி. அப்போ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். ரிட்டர்ன் திரும்பி வர மாதிரி வந்து ஓனர் வந்து பார்த்துட்டு கேட்டாங்க, வாடகை வந்து நீங்கள் இப்படிலாம் தள்ளி தள்ளி கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் கிளம்பிக்கோங்க, 25ஆம் தேதிக்குள்ளே தரணும், இல்லைன்னா கிளம்பிக்கோங்கன்னு அப்போவே ஒரு குண்டத்துக்கு இறக்கிட்டாரு. அப்போவுமே எனக்கு மனசு எல்லாம் உடஞ்சி போச்சு. ஐயோ, பணமும் இல்லை, வீடும் இல்லைன்னா நம்ம எங்கிட்டு போய் எப்படி இருக்கிறது அப்படின்னு எனக்கு அப்படியே வாழ்க்கையில் எல்லாமே தோற்று போனால் எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒருத்தர்னால் நான் கவலையே பட மாட்டேன். நான் ஒருத்தி எங்கேயாச்சும் நான் இருந்துக்குவேன் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு இருக்கும். நம்மளை நம்பி ஒரு குழந்தை ஒன்று இருக்குது இல்லையா. அதை தான் நான் யோசித்தேன். ஐயோ, நம்ம எங்கே போய் இருக்கோம், இந்த வீடு இல்லைனா அப்படின்னு. ஒரு வாரம் டைம் கேட்டேன். டைம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, திட்டினாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசலை, அட்வான்ஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் பேசலை. அப்போ மீதி காசை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 மாதத்து வாடகை பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா 15ஆம் தேதி உங்களுக்கு வாடகை, அடுத்த மாதம் வாடகையும் நீங்கள் தந்து தான் ஆகணும், 15ஆம் தேதி தாண்டிட்டு. அதனால் நீங்கள் வந்து அடுத்த மாதம் வாடகையும் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையாச்சும் கழிச்சிட்டு தாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வீடு காலி பண்ணி அடுத்த மாதம்தான் நாங்கள் தருவோம் காசு. அவங்க மட்டும் என்னன்னாலும் முடிவு எடுத்து சொல்லுவாங்க. அவங்களோட வசதிக்கு ஏற்ப சொல்லுவாங்க. நம்மளோட வசதி, நம்ம என்ன கையில் காசு வச்சிட்ருக்கோமா, நம்ம எங்கே போய் என்ன பண்ணுவோம், நம்ம நிலமையில இருந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், காசு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீடை காலி பண்ணும்போது கொடுத்து விட்டுறலாம், நீங்கள் காலி பண்ணுங்கள் நான் தாரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் வர கேட்கல, இருந்தாலும் எப்போ வந்து திட்டுவாரோ அப்படின்னு பயமாக இருக்குது. இப்படியே தான் வாடகை வீட்டில் இருக்கிற நிலமை. இப்படியே தான் பயந்து பயந்து ஐயோ கொடுத்துடணும், கொடுக்கலன்னா ஐயோ என்ன எப்போ வந்து எப்படி திட்டுவாங்களோ எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மளை அப்படின்னு ஒரு பயத்துலேயே தான் போகும் தெரியுமா. வாடகைக்கு இருக்கிறவங்க நிலமெல்லாம்
அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் தெரியுது எப்படி ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு. எப்போ காலி பண்ணி போகிறோன்னு தெரியல. இருந்தாலும் என் வீட்டுக்காரரு கொஞ்சம் என் கூட பேக் போனாக நிற்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இல்லைன்னா நான் கண்டிப்பாக அழுது நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நான் அழாமல் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என் வீட்டுக்கார் தான். அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னன்னாலும் பரவாயில்ல, நீ தைரியமாக இரு, தைரியமாக பேசு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று கூட அதை தான் சொன்னாங்க. அதனால நான் தைரியமாக இருக்கிறேன். அவரும் தைரியமாக இல்லாமல் நீ தானே இது பண்ண அப்படின்னு என்கிட்ட கோவிச்சு பேசுனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஐயோ, யாருமே நமக்கு ஆறுதல் இல்லையே அப்படின்னு தானே தோணும். ஆனால் என் வீட்டுக்காரர் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எனக்கு ஆறுதலாக இருக்காங்க. நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. நான் புண்ணியம் பண்ணனா இல்லை எங்கள் அம்மா பண்ண புண்ணியமா தெரியல. இருந்தாலும் எனக்கு கிடச்சிருக்காரு. அது ஒரு வரம்தான். சரிங்க, அடுத்தது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரமாக இந்த வீட்டை காலி தான் பண்ண போகிறேன். சரி, பார்க்கலாம். வேறு என்ன சொல்லிடுங்க. வேறு ஒன்றும் இல்லை.